வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி நாம் பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கிரேவிக்கு தேவையான பொருளுங்க இது: 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா மல்லி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பன்னீர், இன்னொரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது. இது வதக்குறதுங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருள். இது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை இதில் போட்டு பொரித்து எடுக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பன்னீர் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம பாத்திரத்தை போடும்போது ஒட்டாமல் வருங்க. இல்லாட்டி பாத்திரத்தை ஒட்டும் அது. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இப்படி தனித்தனியாக பொரியிற நல்லா பொரிஞ்சிடும். இந்த அளவு நல்லா பொரிஞ்சால் போதுங்க. அதே எண்ணெயிலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டை போட்டுருக்கேங்க, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் பொடியாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வெங்காயம் வதங்குற டயத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சோம்னா ஒரு பெரிய வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புதினா இலை, ஒரு பெரிய தக்காளி சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிடுவோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சாச்சுங்க மிக்சியில். இந்த அரைச்ச விழுது வெங்காயம் வதங்கிருச்சு, இதோடு சேர்த்துக்கலாங்க. அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்குற வரைக்கும் ஓரளவு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் வெளியில் பிரிஞ்சு வருது பாருங்க. அதை டயத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வதங்குற டைத்தில் நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. அதை அப்படியே போட்டோம்னா சப்புன்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சோம்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி தேவையான உப்பை போட்டுக்கலாங்க. முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். என்னது சின்ன ஸ்பூனாக இருக்குங்க, அதனால் நான் திரும்ப கொஞ்சம் போட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சா, அந்த அரைச்சி போட்டதில் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா கலந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஓரளவு கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா. இந்த கொதிக்கிற டயத்தில் அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் தெரியுது பாருங்கள். இந்த அளவு இருக்கையில் திரும்ப நல்லா கலந்துக்கோங்க எல்லா பக்கமும்.
கலந்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் இதில் போட்டுக்கலாங்க. ஒரு 100 கிராம் இருக்குங்க. உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னும் நிறையா பொரிச்சிங்கன்னா நிறையா பன்னீராக தெரியும். இது 3 பேருக்கு தாராளமாக இருக்குங்க. தயாராகிடுச்சு பன்னீர் கிரேவி. மேலே கொத்தமல்லி தழையை தூவி ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால தான் லாஸ்ட்டாக வெண்ணெய் சேர்க்கணும். முதலே சேர்த்தீங்கன்னா நெய் ஊற்றின மாதிரி இருக்கும். இது இந்த வாசனை இதுக்கு நல்லா இருக்குங்க அந்த பன்னீர் கிரேவிக்கு. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கலந்துட்டு நல்லா அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கதகன்னு கொதிச்சு வருது பாருங்கள். சூப்பரான பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சுங்க. இப்போ இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குமா இது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் திரும்ப திரும்ப செஞ்சுதாங்கன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.